சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. செவ்வக வடிவ உலோக தகட்டின் அளவு முறையே 48 மீட்டர் 36 மீட்டர். ஒவ்வொரு மூலையிலிருந்தும் ஒரு சதுரம் வெட்டி எடுக்கப்படுகிறது. வெட்டி எடுத்த பிறகு மீதி இருக்கும் பகுதியை கொண்டு ஒரு திறந்த பெட்டி உருவாக்கப்படுகிறது. அந்த வெட்டி எடுத்த சதுரத்தின் நீளம் 8 மீட்டர் எனில் அந்த திறந்த பெட்டியின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்களா? சரி, கவனிங்க, சால்வ் பண்ணிடுவோம். அப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு தகடு இருக்குன்ட்டான். இப்போ டைமென்ஷன் 48 36 அப்படின்னா லென்த்து 48, பிரெட்த்து 36. இப்போ நான் அந்த 4 மூலையிலேயே ஒரு 4 சதுர ஸ்கொயரை கட் பண்ணி எடுக்கிறேன். ஸ்கொயரை கட் பண்ணுறேன். இந்த ஸ்கொயரோட சைடு எவ்வளோ இருக்குன்னா 8 இருக்குன்ட்டான். அப்போ எனக்கு எல்லா பக்கமும் 8 தானே இருக்கும். அப்போ அதை கட் பண்ணி எடுத்துட்டு மீதி உள்ளதை ஒரு பாக்ஸாக ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ட்டான். கவனிங்க நல்லா பாருங்கள். நான் இந்த கட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த 2 பக்கத்தையும். அப்போ எனக்கு டோட்டலாக இதிலேருந்து இங்கே ஒரு 8 இங்கே ஒரு 8 போயிருமா? புரியுதா என்ன சொல்கிறோன்னு? இதிலேருந்து நான் இந்த ஸ்கொயர் கட் பண்ணுறேன். இப்போ இப்படி கட் பண்ணுறேன். அப்போ இதில் ஒரு 8 போயிடுச்சு, இங்கே ஒரு 8 போயிடுச்சு, இங்கே ஒரு 8 போயிடுச்சு. அப்போ எனக்கு இந்த லென்த்து மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 36ல் இது ஒரு 8 இது ஒரு 8 16 போயிடுச்சா? அப்போ எனக்கு இது மட்டும் எவ்வளோ இருக்குன்னா வெறும் 20 தான் இருக்கும். அதே மாதிரி தானே நான் இந்த பக்கம் கட் பண்ணும்போது இங்கே ஒரு 8 போயிடுச்சா? இதை கட் பண்ணால் இதில் ஒரு 8 போயிருக்குமா? இது ஒரு 8 இது ஒரு 8 16 போயிடுச்சா? அப்போ 48ல் 16 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் எனக்கு? மீதி இது மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 32 தான் இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 4 மூலைக்கு எல்லாத்தையும் இப்படியே கட் பண்ணிட்டோம். இதை எப்படி பாக்ஸாக ஃபார்ம் பண்ணுறோம் பாருங்கள். மேலே உள்ளதை மடக்கிறோம், இங்கே மடக்கிறோம், இங்கே மடக்கிறோம், இங்கே மடக்கிறோம். அப்போ மடக்கும்போது எனக்கு இதை மடக்கியாச்சு, இதை மடக்கியாச்சு, இதையும் மடக்கிட்டோம். அப்போ எனக்கு லென்த்து 32ன்னு மாறிடும், பிரெட்த்து பாருங்கள் 20ன்னு மாறிடும். ஹைட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வருதா பாருங்கள். நான் இந்த பேப்பரை இப்படி மடக்கிறேன். அப்போ எனக்கு இது 8, இதை மடக்குனா ஹைட்டு 8ன்னு மாறிடுமா? அதே மாதிரி தான் இந்த பக்கம் இதுவும் 8, இப்படி மடக்கும் போது ஹைட்டு 8, இங்கேயும் ஹைட்டு 8, இங்கேயும் ஹைட்டு 8. முடிஞ்சு போச்சா? அப்போ இது எல், இது பி, பாக்ஸாக மாற்றும் போது அதோட ஹைட்டு 8. அப்போ எல்பிஹெச்னா அது என்ன பாக்ஸு? கியூபாய்டு, கனசெவ்வக வடிவத்தில் இருக்குது. அப்போ கன அளவு கண்டுபிடிச்சிடலாமா? எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்போ 32 இன்ட்டு 20 இன்ட்டு 8. முடிஞ்சு போச்சா? எல்பிஹெச் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 5120ன்னு கிடச்சிரும். சரிங்களா? படத்தை போட்டு அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதுனாலே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். சரியா? சரி, அடுத்த சம் சால்வ் பண்ணுவோமா? ஒரு கனசெவ்வக பெட்டியின் அடுத்தடுத்த பக்கங்களின் பரப்பு, அடுத்தடுத்த அண்டர்லைன் பண்ணிடுங்க. அட்ஜசன்ட் ஃபேஸஸோட ஏரியான்னு இருக்கும் இங்கிலீஷில். அடுத்தடுத்த பக்கங்களின் பரப்பு 120, 72, 60 எனில் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம இந்த ஃபார்முலா போடும்போதே போட்டோம். கவனிங்களா? அடுத்தடுத்த பக்கங்களின் பரப்புனா அது யார்? எல்பி, பிஹெச், எல்ஹெச். ஞாபகம் இருக்கா? ஃபார்முலா சொல்லும்போது ஒரு கியூபாய்டோட அட்ஜசன்ட் சைடு, அப்போ ஒரு சைடு எல்பி இருக்கும் ஏரியா, இன்னொரு சைடு பிஹெச் இருக்கும், இன்னொரு சைடு எல்ஹெச் இருக்கும். அதுதான் நம்ம படித்தோம். அப்போ அந்த பரப்பளவு தான் கொடுத்துட்டான். ஒன்று 120, இன்னொன்று 72, இன்னொன்று 60ன்னு சொல்லிட்டு வால்யூம் கேட்டிருக்கான். கியூபாய்டோட வால்யூம் கன அளவு பாருங்கள், எல்பிஹெச்சா? அப்போ நான் இந்த இதிலேருந்து எல்பிஹெச் அப்படின்றத வேணும்னா எல் தனியாக, பி தனியாக, ஹச் தனியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஆட் பண்ணணும்னு வைங்களேன், மேக்ஸிமம் 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி, பிஹெச், எல்ஹெச்ன்னு தான் ஒரு வேல்யூ கிடைக்கும். நான் சால்வ் பண்ணால் எனக்கு எல்பி, பிஹெச், எல்ஹெச் அது வந்து சர்ஃபேஸ் ஏரியா அங்கெல்லாம் போயிடும். கரெக்டாக? அப்போ எனக்கு இதில் ஒரே ஒரு லாஜிக் மட்டும் தெரியும். எனக்கு கொடுத்துருக்கிறது இது 3, எனக்கு தேவை எல்பிஹெச். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்களேன். எல்பி, பிஹெச், எல்ஹெச் பெருக்குங்க. எல் இன்ட்டு எல், எல் ஸ்கொயர், பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர், ஹச் இன்ட்டு ஹச், ஹச் ஸ்கொயர். எல்லாத்தையும் பெருக்கியாச்சு. சரியா? எல் ஸ்கொயர், பி ஸ்கொயர், ஹச் ஸ்கொயர். இதுக்கு அப்படியே ரூட் எடுங்க, எல்பிஹெச் வந்துடுமா? அப்போ அடுத்தடுத்த பக்கங்களின் பரப்பளவும்பா. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நான் ரூட் எடுத்தால் எனக்கு வால்யூம் கன அளவு கிடச்சிரும். முடிஞ்சு போச்சா? அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் அப்படின்னா 6 ரூபா. சாரி, வேல்யூஸ் போடுங்க.
பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுத்தால் எல்பிஹெச்சே டைரெக்டாக கிடைக்கும். அப்போ ரைட் சைடு நான் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவா, 120 72 60. இதுக்கு ரூட் எடுத்தால் எனக்கு டைரெக்டாக வால்யூம் கன அளவே கிடச்சிரும். இப்போ இதை பெருக்கிக்கிட்டு இருக்க வேண்டாம், சரியா? பெருக்க வேணாம், பிரிக்க தெரியணும். பாருங்களேன், 60 ஒன்று தனியாக இருக்கா, அப்போ நான் அந்த 120-ஐ 2 × 16 பிரிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு இன்னொரு 60 இருக்குது. அதே மாதிரி 72 இருக்கா, எனக்கு இங்கே ஒரு 2 இருக்கா, இப்போ 72 எப்படி பிரிக்கிறேன்னா 2 × 36ன்னு பிரிக்கிறேன். நம்மளாக பிரிக்கிறது தான். யார் யார் தனியாக இருக்கானோ அவனுக்கு ஒரு ஜோடி சேர்த்துறணும். அப்போ 60 தனியாக இருந்துச்சு, 120னா 2 × 60ன்னு எழுதினேன். இந்த 60 தனியாக இருந்தது. அப்போ எனக்கு இங்கே 2 தனியாக இருக்குது. அப்போ 72 2 × 36ன்னு எழுதிட்டேன். இப்போ எல்லாமே பாருங்கள், 2 2ல் 1 வெளியே எடுத்துடலாமா, 2 60ல் 1 வெளியே எடுத்துடலாம், 36 வெளியே எடுத்தால் 6. இதுக்கு தான் நம்ம ரூட்லேருந்து எடுத்தாச்சு. மல்டிப்ளை பண்ணிடலாமா, 6 × 6 36, 36 × 2 72. அப்போ 0 போட்டுடலாம். ஆன்சர் 720 அப்படின்னு கிடைக்கும். முடிஞ்சளவு ஒரு பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கும். நம்பரை உடச்சிட்டு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம், சரியா? ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? சரி, அடுத்த சம் செய்யலாமா? கன செவ்வக வடிவிலான இரும்பு துண்டின் பக்க அளவுகள் முறையே 270 100 64. இதை இரும்பு துண்டானது உருக்கப்பட்டு கன சதுரமாக மாற்றப்பட்டால் அதன் புறப்பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கியூபாய்டை அப்படியே நம்ம மெல்ட் பண்ணி ரீகாஸ்ட் பண்ணி கியூபாக மாற்றுறோம். சரி, கவனிங்களா, 2Dயில் ஒரு வடிவத்தை இன்னொன்று மாற்றும் போது சுற்றளவு சமம்னு சொன்னோம், பெரிமீட்டர். அந்த வீடியோ நம்ம பார்த்துக்கும் போது தெரியும். அப்போ 3Dயை பொறுத்தளவுக்கு நான் ஒரு வடிவத்தை இன்னொன்று மாற்றுறேன்னா எனக்கு என்ன மாறாதுன்னு தெரியும், சரிங்களா? அப்போ ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கியூபாய்டு பாக்ஸு. அதை நான் அப்படியே உருக்கி வேறு எதாவது மாற்றுறேன். தங்கத்தை உருக்குற மாதிரி தான். ஒரு தங்கத்தை, ஒரு காயினை உருக்கி நம்ம இதை ஏதாவது செய்யும்போது அந்த வெயிட்டேஜுங்கிறது கொஞ்சம் மாறாமல் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஓரளவுக்கு மாறாது. இப்போ வெயிட் அப்படிங்கிறது யாருன்னா அந்த கன அளவு. அப்போ நான் ஒரு வடிவத்தை உருக்கி தான் இன்னொரு வடிவமாக மாற்றுறேன். அப்போ எனக்கு அந்த கன அளவுங்கிறது வெயிட் மாறாமல் இருக்கும். அப்போ 2 கன அளவும் சமம். அப்போ நான் என் கன செவ்வகத்தை என்னவா மாற்றுறேன், கனசதுரமாக மாற்றுறேன். 2 வால்யூம் ஈக்குவல். 2Dயை பொறுத்தளவுக்கு ஒன்றை இன்னொன்றா மாற்றினா சுற்றளவு சமம், பெரிமீட்டர். 3Dயை பொறுத்தளவுக்கு ஒன்றை இன்னொன்றா மாற்றுவான், கண்ணை மூடிட்டு கன அளவு சமம்னு எழுதியார், சரியா? ஃபார்முலா தெரியும், LBH = AQ. LBH சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 270 100 64. இதுதான் AQ-ன்ட்டான். அப்போ எனக்கு A வேணும்னா இதுக்கு நான் கியூப் ரூட் எடுப்பேனா, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேணாம், சரியா? பாருங்கள் என்ன பண்ணுவோன்னா, எனக்கு A வேணும்னா இதுக்கு கியூப் ரூட் எடுக்க போகிறேன். 270க்கும் 100க்கும் 64க்கும் பாருங்கள். இதை 27 எடுப்போமா, இந்த 0 × 100 போடுங்க, 1000 ஆயிருமா? அப்போ 27 கியூப் எடுத்தால் 3, இந்த 0 இந்த 2 0 மல்டிப்ளை பண்ணால் 1000 வெளியே எடுத்தால் 10, 64 வெளியே எடுத்தால் 4. கியூப் ரூட்டு ஸ்கொயர் ரூட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, சரியா? அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணால் A கிடச்சிருமா, 3 × 4 12, 12 × 10 120. இந்த 120 யாருன்னா A தான். நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அப்போ புறப்பரப்பு அப்படின்னா பாருங்கள், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 6A². அப்போ 6 × 120 × 120, கரெக்டாக? இப்போ சால்வ் பண்ணி முடித்தா ஆன்சர் 86400ன்னு கிடைக்கும். அப்போ 3Dயில் ஒன்றை இன்னொன்றா மாற்றுவோம்பா, வால்யூம் ஈக்குவல், சரிங்களா? அப்போ ஒரு இதில் வச்சு சால்வ் பண்ணால் A கிடச்சிரும். நமக்கு 6A² தான் கேட்டிருக்கான். அப்போ ஆன்சர் 86400ன்னு வந்துடும், சரியா? அடுத்த சம் செய்வோமா? 3 கனசதுர வடிவிலான இரும்பு துண்டுகளின் பக்க அளவுகள் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். அவை மூன்றும் ஒன்றாக உருக்கப்பட்டு ஒரே கனசதுரமாக பார்க்கப்பட்டால் புதிய கனசதுரத்தின் பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சரி, கவனிங்க. அப்போ எனக்கு 3 கியூப் இருக்குது. 3ஐயும் ஒன்றா உருக்கும்போது ஒரு பெரிய கியூப் ஆயிருமா? அப்போ எனக்கு அந்த 3 கியூபோட வால்யூமை ஆட் பண்ணுறதும் அந்த பெரிய கியூபோட வால்யூமுக்கும் ஈக்குவல். முடிஞ்சு போச்சா? அப்போ நமக்கு பக்கம் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்கான், 6 8 10. அப்போ நான் இந்த 3 கனசதுரத்தோட கன அளவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அப்போ ஃபார்முலா நமக்கு தெரியும், A கியூப் தானே. அப்போ ஃபஸ்ட் ஒன்னோட வால்யூம்னா 6 கியூப் எவ்வளோ, 216. செகண்ட் ஒன் 8 கியூப் எவ்வளோ, 512. அடுத்தது 10 கியூப்னா 1000. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1728.
இந்த 1728 இருந்தால் பெரிய கனசதுரத்தினுடைய கன அளவாக இருக்கும். ஏன்னா 3 கனசதுரத்தையும் உருக்கி தான் ஒன்றா மாற்றுறோம். அப்போ இதுதான் அந்த பெரிய கனசதுரத்தினுடைய கன அளவு, அந்த பெரிய கியூபோட வால்யூம். இப்போ நமக்கு வால்யூம் கேட்கல, இதோட பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ எனக்கு ஏ வேணும்னா கியூப் ரூட் எடுத்துருவோண்ணா. அப்போ 1728 அப்படிங்கிறது யாரோடது? 12 கியூப். அப்போ எனக்கு பக்கம் எவ்வளோன்னு கிடச்சிரும்? 12 அப்படின்னு கிடச்சிரும். முடிஞ்சு போச்சா? சரி, அதில் இன்னொரு சம் பார்ப்போமா? 1 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட 3 கனசதுரங்களை உருக்கி ஒரு புதிய கனசதுரம் செய்தால் மொத்த பரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி கவனிங்க. அப்போ போன சம்மில் பக்கம் கேட்டாங்க, இதில் அந்த புதிய கனசதுரத்தினுடைய மொத்த பரப்பு கேட்டிருக்கான். கரெக்டாக? இதுவும் அதே கதை தான். அப்போ 3 சின்னது கொடுத்தாச்சு, 1 6 8ன்ட்டான். அப்போ இந்த 3 கனசதுரத்தினுடைய கன அளவை ஆட் பண்ணால் பெரிய கனசதுரத்தோட கன அளவுக்கு ஈக்குவல் ஆயிருமா? அப்போ ஃபார்முலா ஏ கியூப்னு தெரியும், வால்யூம் ஃபார்முலா. அப்போ 1 கியூப்னா 1, 6 கியூப்னா 216, 8 கியூப் அப்படின்னா 512. ஆட் பண்ணால் 729. அந்த 729 யார் அப்படின்னா பெரிய கனசதுரத்தினுடைய கன அளவு. எனக்கு கன அளவு கேட்கல, இதனுடைய புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டான். அப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்? 6a² தானே தெரியணும். அப்போ இதிலேருந்து நம்ம தான் ஏ கண்டுபிடிச்சிடவா. கியூப் ரூட் எடுப்போம்ல, எடுத்தால் 9ன்னு கிடச்சிடும். இப்போ எனக்கு தேவை 6a². அப்போ 6 × a²னா 9 × 9. அப்போ 9 × 9 81, 81 × 6 போட்டால் எவ்வளவு? 486ன்னு வந்துடும். முடிஞ்சு போச்சா? அப்போ இந்த மாதிரி 3 இதை உருக்கி ஒன்றா மாற்றுவோமா, 3ஓட கன அளவையும் ஆட் பண்ணால் எனக்கு அந்த பெருசோட கன அளவு கிடச்சிரும். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இன்னொரு சம் செய்யலாமா? 4√3 சென்டிமீட்டர் மூளை விட்டம் கொண்ட கனசதுரத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ டயகனல் கொடுத்துட்டு வால்யூம் கேட்டிருக்காங்களா? சரி கவனிங்க. நமக்கு தெரியணும் கியூவோட டயகனல் கனசதுரத்தின் மூளை விட்டம் ஃபார்முலா a√3. அதை தான் என்னன்னு சொல்லிட்டான், 4√3ன்ட்டான். அப்போ எனக்கு √3 கேன்சல் ஆயிரும். அப்போ ஏவோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ A4னா கன அளவு ஏ கியூப் தானே ஃபார்முலா. அப்போ 4 கியூப் எவ்வளவு? 64. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கரெக்டாக? சரி, இதில் அடுத்த சம் செய்யலாமா? ஒவ்வொன்றும் 5 சென்டிமீட்டர் பக்கம் கொண்ட 5 சம கனசதுரங்கள் ஒன்றுக்கொன்று அருகே வைக்கப்பட்டால் உருவாகும் புதிய திண்ம வடிவத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்களா? சரி, அப்போ 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கவனிங்க. அப்போ ஒரு 5 கனசதுரம் இருக்குன்ட்டான் கியூபு. எல்லாமே பக்கம் பாருங்கள் 5 5ஆக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஒட்டி வைக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கியூபாய்டாக மாறிடும், கன செவ்வகமாக மாறிடுமா? அப்போ எனக்கு கனசெவ்வகத்தில் LBHலாம் இருப்பாங்கள்ல. அப்போ நான் பாருங்கள் 5 கனசதுரத்தை ஒட்டும் போது எனக்கு லென்த்து 25ஆக மாறிடும். அப்போ பியும் வச்சும் என்ன ஆகும்னு தெரியணும். கரெக்டாக? அப்போ இந்த லென்த்து ஃபுல்லாக 25, பிரெத்து சைடில் பார்ப்போம். கரெக்டாக? அப்போ பிரெத்துங்கிறது மாறாது, ஒரு பக்கம் பார்த்தா 5 தான் இருக்கும். ஹைட்டும் பாருங்கள் 5 தான் இருக்கும். அப்போ எனக்கு யார் மட்டும் மாறுவா அப்படின்னா லென்த்து மட்டும் மாறிடும், 25ஆக மாறிடும். பியும் வச்சும் அதே 5 தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ எனக்கு LBH தெரிஞ்சிச்சு. கன அளவு ஃபார்முலா L × B × H தானே. அப்போ 25 × 5 × 5. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 625 அப்படின்னு கிடச்சிரும். புரிஞ்சுதா? பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா வைக்கும்போது லென்த்து மட்டும்தான் மாறும், பியும் வச்சும் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது பாக்ஸை வச்சு அடுக்கி பார்த்தாலே தெரியும். லென்த்து 25, பிரெத்து நம்ம 2 பக்கமே பார்த்தா 5 தான். ஹைட்டு பாருங்கள் எல்லா பக்கமும் அப்படியே 5ன்னு தான் இருக்கும். சரியா? சரி, அடுத்த சம் செய்யலாமா? இப்போ அடுத்து பாருங்கள், ஒரு சின்ன கான்செப்ட் தான் செய்ய போகிறோம். 2Dயை பொறுத்தளவுக்கு சதுரத்தினுடைய பக்கங்களின் விகிதம் கொடுத்துட்டு சுற்றளவு விகிதம் பரப்பளவு விகிதம் சொன்னான். அதையே தான் நம்ம வட்டத்துக்கும் யூஸ் பண்ணோம். சர்க்கிளோட ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன ரேஷியோ, ஏரியா என்ன ரேஷியோன்னு சொன்னால் அதே மாதிரி தான் இங்கேயும் கனசதுரத்தினுடைய பக்கங்கள் கொடுத்துருவான். பாருங்கள், இது 2 கனசதுரம் 3D. கரெக்டாக? 2 கனசதுரம் இருக்குது. இதோட பக்கம் 4, இதோட பக்கம் வந்து ஒரு 6ன்னு வச்சுக்கோமா. அப்போ இந்த 2 கனசதுரத்தினுடைய பக்கங்களின் விகிதம் ரேஷியோ எடுத்தால் எனக்கு 2:3ன்னு வருமா? அப்போ பாருங்கள், கனசதுரத்தினுடைய பக்கங்களின் விகிதம் சைடுக்கு ரேஷியோ கொடுத்துருவான். அதை கொடுத்துட்டு என்னென்ன கேட்கலாம் அப்படின்னா புறப்பரப்பு விகிதம் கேட்கலாம், கன அளவு விகிதம் கேட்கலாம், சர்ஃபேஸ் ஏரியா இல்லாட்டி வால்யூம் ரேஷியோ கேட்பான். ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க. அப்போ எனக்கு பக்கம் கொடுத்துட்டு பரப்பளவுன்னு கேட்டால் இதை நான் ஸ்கொயர் பண்ணிடுவேன், 4:9. அதே பக்கம் கொடுத்துட்டு கன அளவு கேட்டால் க்யூப் பண்ணிடுவேன். அப்போ 2:3 க்யூப் பண்ணால் 8:27 வருமா?
சரி, ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. அப்போ பக்கம் கொடுத்துட்டு பரப்பளவுனா ஸ்கொயர் பண்ணுறோம், பக்கம் கொடுத்துட்டு வால்யூம் கன அளவுனா க்யூப் எடுக்கிறோம். நமக்கு எக்ஸாமில் என்ன பண்ணுவான்னா இப்படியே ரிவர்ஸில் தான் கேட்பான். ரிவர்ஸில் ட்ரை பண்ணுவோமா? பரப்பளவு கொடுத்துட்டு பக்கம் கேட்டால் ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம்ல. சரி, கன அளவு கொடுத்துட்டு பக்கம் கேட்டால் க்யூப் ரூட் எடுத்துடலாமா? எடுத்தால் எனக்கு பக்கம் கிடச்சிருவான். இதுவும் பிரச்சனையே கிடையாது. நமக்கு என்ன பண்ணுவான்னா இவனை 2 பேரை மாற்றுவான். இவன் 2 பேர் தான் முக்கியமானது. சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டு வால்யூம் கேட்கலாம், இல்லை வால்யூம் கொடுத்துட்டு சர்ஃபேஸ் கேட்பான். இவன் 2 பேரையும் நம்ம கொடுத்துட்டு இன்னொருத்த கேட்டானா நான் இதை வச்சே சம் செய்ய முடியாது. இதிலேருந்து நான் இங்கே போயிட்டு திரும்ப வருவேன். சரியா? சரி பார்ப்போமா? எனக்கு சர்ஃபேஸ் ஏரியா பரப்பு 4:9 கொடுத்துட்டான்னு வைங்களேன். வால்யூம் கேட்டான் அப்படின்னா நான் பரப்பளவுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் பக்கம் கிடச்சிரும், அதை க்யூப் பண்ணால் வால்யூம் கன அளவு கிடச்சிரும். புரியுதா? இங்கேருந்து இங்கே என்னால் வர முடியாது. ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு திரும்ப க்யூப் எடுத்து இங்கே வந்துடுவேன். அதே மாதிரி தான் எனக்கு கன அளவு கொடுத்துட்டு பரப்பை கேட்பான், வால்யூம் கொடுத்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்டான்னு வைங்களேன். இங்கேருந்து நான் மேலே போகணும். அப்போ வால்யூமுக்கு க்யூப் ரூட் எடுத்தால் மேலே போயிடலாம், அதை ஸ்கொயர் பண்ணால் இங்கே வந்துடலாம். புரிஞ்சுதா? அப்போ இந்த 2 பேரையும் தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு 4 நிமிஷம் சால்வ் பண்ணுவோமா? ரொம்ப ஈஸியாகிடும். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது ஃபுல்லாக நமக்கு கனசதுரம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ இதே மாதிரி யாருக்கு வருவா அப்படின்னா ஸ்பியருக்கும் வருவான். ஸ்பியர் தமிழில் என்ன சொல்லுவோம்? கோலம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ ஸ்பியர் அப்படின்னா அதில் யார் வந்துடுவா? ரேடியஸ், ஆரம் வந்துடும். அப்போ இரு கோலங்களின் ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டு புறப்பரப்பு விகிதம் கேட்கலாம், கன அளவு விகிதம் கேட்கலாம். அப்போ ரேடியஸ் கொடுத்துட்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்பான், வால்யூம் கேட்பான். இங்கே என்ன கதை பண்ணணுமோ இதே தான் அதுக்கும் பண்ணணும். 2Dயில் பண்ணோம்ல, ஸ்கொயருக்கு பண்ணுறது தானே சர்க்கிளுக்கும் பண்ணணும். அதே தான் இங்கே க்யூபில் பண்ண போகிறது தான் ஸ்பியர்லையும் பண்ணணும். சரிங்களா? இதே கான்செப்ட். சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருமா? செம்ம. இரு கனசதுரங்களின் கன அளவு விகிதம் கொடுத்துட்டு பக்கங்களின் விகிதம் கேட்டிருக்கான். சரி, கவனிங்களா? அப்போ வால்யூம் ரேஷியோ என்ன இருக்கான்? 27:1 கொடுத்துட்டு எனக்கு பக்கங்களின் விகிதம் கேட்டிருக்கான். பக்கம் அப்படின்னா யார்? மேலே. ஏன்னா நடுவில் யார் இருப்பா? பரப்பு இருக்கும், சார் ஏரியா இருக்கும். அப்போ நமக்கு ஏரியா தேவையில்லை, கீழேருந்து டேரெக்டாக மேலே போகணும். அப்போ நான் இதுக்கு என்ன எடுத்துருவேன்? க்யூப் ரூட் எடுத்து விட்ருவோண்ணா. அப்போ 27 க்யூப் ரூட்னா 3, 1ஓட க்யூப் ரூட் 1. அவ்வளோதான் ஆன்சர். 3:1. ஆப்ஷனில் 1:3 இருக்கும். அவசரத்தில் அதை டிக் பண்ணிடக்கூடாது. ஆர்டர் ரொம்ப முக்கியம். அப்போ என்னோடய ஆன்சர் 3:1. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். அடுத்த சம் செய்யலாமா? இரு கனசதுரங்களின் கன அளவு விகிதம் 8:27 கொடுத்துட்டு புறப்பரப்பு கேட்டிருக்கான். சரி, கவனிங்க. அப்போ போட்டு எழுதிருங்க, தப்பே கிடையாது. பக்கம் ஃபஸ்ட்டு உள்ளது பக்கம், அடுத்தது பரப்பு, அடுத்தது தான் கன அளவு. கரெக்டாக வால்யூம். அப்போ எனக்கு இந்த வால்யூமோட ரேஷியோ தான் 8:27 கொடுத்துட்டு இந்த பரப்பளவை கேட்டு வச்சுட்டான். அப்போ இப்போ தான் சொன்னோம், இவனையும் மாற்றி மாற்றி கேட்டால் டேரெக்டாக நான் இங்கே போக முடியாது. இதுக்கு அப்படியே க்யூப் ரூட் எடுத்தால் இங்கே போயிடுவேன், ஸ்கொயர் பண்ணால் கீழே வந்துடுவேன். புரிஞ்சுதா? அப்போ இது க்யூப் ரூட் எடுத்தால் எவ்வளோ வரும்? 1:3 வருமா? சாரி, 2:3 வருமா? பக்கம் எனக்கு பக்கம் கேட்கல, பரப்பு கேட்டான். இப்போ அப்படியே ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4:9 கிடச்சிடும். முடிஞ்சு போச்சா? இதுதான் ஆன்சர். தெரியல அப்படின்னா நம்ம அந்த 3 டைமே எழுதி செய்யலாம், தப்பே கிடையாது. மேக்ஸிமம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மைண்ட்லேயே செஞ்சிடலாம். செம்ம ரீட் பண்ணோன்னே போட்டுடலாம். இப்போ பழகும்போது நம்ம ஒன்றையும் தெளிவாக எழுதியே செய்யலாம். சரியா? இப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ? 4:9. அடுத்த சம் செய்வோமா? சரி, அடுத்த சம் பாருங்கள். இரு கனசதுரங்களின் கன அளவு விகிதம் 1:27 எனில் புறப்பரப்பு வீதம் பரப்பளவு வீதம் கேட்டாங்களா? சரி, கவனிங்க. அப்போ நமக்கு பக்கம்னு ஒன்று இருக்கணும், சைடு ஏரியா பரப்புன்னு ஒரு வேர்டு இருக்கும், வால்யூம் கன அளவுன்னு இருக்கும். நம்ம சம்மை பொறுத்தளவுக்கு கன அளவு விகிதம் கொடுத்தாச்சு. என்ன ரேஷியோவா? 1:27 கொடுத்துட்டு எனக்கு ஏரியா பரப்பு விகிதம் கேட்டிருக்கான். அப்போ இதுலேயும் நான் டைரெக்டாக ஏரியா போக முடியாது. க்யூப் ரூட் எடுத்தால் இங்கே கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 127 க்யூப் ரூட் எடுத்தால் எவ்வளோ? 1:3. திரும்ப நான் ஸ்கொயர் பண்ணால் இங்கே வந்துடுவேண்ணா. அப்போ ஆன்சர் 1:9 கிடச்சி. முடிஞ்சு போச்சா? ஆன்சர் 1:9 தான் போடணும். 9:1 இருந்தால் அதை போடக்கூடாது. சரிங்களா? இன்னொரு சம் செய்வோமா? சரி, ஸ்பியர் பாருங்களேன். அடுத்தது இரு கோலங்களின் கன அளவு விகிதம் 64:27 கொடுத்துட்டு புறப்பரப்பு விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, கவனிங்க. அப்போ கோலம் அப்படின்னா ஸ்பியரில் யார் வருவா? ரேடியஸ் இருப்பான், சர்ஃபேஸ் ஏரியா பரப்புன்னு ஒருத்தர் இருப்பான், வால்யூம் கன அளவுன்னு ஒருத்தர் இருப்பான். இங்கேயும் அதே கதை தானே. நம்ம சம்மை பொறுத்தளவுக்கு கன அளவு கொடுத்தான் 64:27 கொடுத்துட்டு எனக்கு இந்த சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்டிருக்கான்.
அப்போ இதுக்கும் நான் டைரெக்டாக போக முடியாதுல்ல. இப்போ இதுக்கு அப்படியே கியூப் ரூட் எடுங்க 4:3. அப்போ எனக்கு ஆரங்களின் விகிதம் கிடச்சிரும். கரெக்டாக ரேடியஸோட ரேஷியோ ஸ்கொயர் பண்ணால் ஏரியா கிடச்சிருமா? அப்போ 16:9. இது ஸ்கொயர் பண்ணால் ஏரியா கிடச்சிரும் 16:9. ஆன்சர் முடிஞ்சு போச்சா? சரி, அடுத்த சம் செய்வோமா? இரு கோளங்களின் புறப்பரப்பு விகிதம் 4:25 எனில் கன அளவு விகிதம் கேட்டிருக்காங்களா? சரி, கோலம்னா இப்போ தான் பார்த்தோம். ரேடியஸ் இருக்கும், ஏரியாங்கிற வார்த்தை இருக்கும், வால்யூம்னு இருக்கும். இப்போ நமக்கு ஏரியாவை கொடுத்துட்டான். என்ன ரேஷியோ அப்படின்னா 4:25. அப்போ ஏரியா புறப்பரப்பு விகிதம் கொடுத்துட்டு வால்யூம் ரேஷியோ. அப்போ நான் இங்கேருந்து இங்கேயும் டைரெக்டாக வர முடியாது. ஃபஸ்ட்டு மேலே கண்டுபிடிப்போமா? அப்போ எனக்கு ஏரியாவிலேருந்து ரேடியஸ் ஆரம் வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். அப்போ 2:5 ஆயிருமா? இப்போ நான் இதிலேருந்து வால்யூம் ஈஸியாக வந்துடுவேன். இதை என்ன பண்ணுவோம்? க்யூப் பண்ணுவோம். அப்போ 2 க்யூபோடது 8, 5 க்யூபோடது 125. இதுதான் என்னோட ஆன்சர். 8:125. முடிஞ்சு போச்சா? சரி, இதில் இன்னொன்று செய்யலாமா? அடுத்த சம் பாருங்கள். இரு கோளங்களின் வலைபரப்பு விகிதம் 9:25 எனில் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்களா? சரி, கவனிங்க. இதுவும் அதே கதை தான். ஸ்பியர் அப்படின்னா ரேடியஸ்னு ஒரு வேர்டு இருக்கும், ஏரியா இருக்கலாம், இல்லை வால்யூம் இருக்கலாம். இதுலேயும் அந்த வலைபரப்பு ஏரியா அப்படிங்கிறதான் ரேஷியோ கொடுத்தாச்சு. 9:25 கொடுத்துட்டு எனக்கு வால்யூம் கேட்டிருக்கான். நான் இங்கேருந்து இங்கே டேரெக்டாகவும் வர முடியாது. ஃபஸ்ட்டு மேலே போவோமா? அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எவ்வளோ? 3:5. இங்கேருந்து கீழே ஒன்றா என்ன பண்ணுவோம்? இதை க்யூப் பண்ணிடுவோமா? அப்போ 3 க்யூப் 27, 5 க்யூபோட வேல்யூ 125. முடிஞ்சு போச்சா? அப்போ என்னோடய ஆன்சர் 27:125. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சம்ம ரீட் பண்ணும்போதே மைண்ட்லேயே செஞ்சு ஆன்சர் போட்டுடலாம். சரியா? அப்படியே அடுத்த மாடல் போயிடுவோமா? இப்போ அடுத்த கான்செப்ட் போயிடுவோமா? சம்ம பாருங்கள் டைரெக்டாக. ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 25% அதிகரிக்கப்பட்டால் புறப்பரப்பு எவ்வளோ அதிகமாகும்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? அப்போ எட்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீசஸ். கவனிங்களா? 2Dயை பொறுத்தளவுக்கு பரப்பளவில் எவ்வளோ மாற்றம் ஏற்படும், எவ்வளோ அதிகமாகும் கம்மியாகும்னு கேட்டால் 2 டேர்ம் எழுதணும். ஞாபகம் இருக்கா? ஒரு சதுரத்தினுடைய பக்கம் 25% கூடுது, பரப்பளவு என்ன ஆகும்னா 100 × 125/100ன்னு 2 தடவை எழுதியிருப்போம். ஏரியா அப்படின்னா 3Dயை பொறுத்தளவுக்கு 2 கேட்பான். பரப்பளவில் என்ன ஆகும் கேட்பான், கன அளவுலையும் என்ன ஆகும்னு கேட்பான். அப்போ எனக்கு ஏரியாவில் என்ன ஆகும் அப்படின்னா 2 டேர்ம் எழுதணும். வால்யூம் கன அளவில் என்ன ஆகும்னு கேட்டால் 3 டேர்ம் எழுதிடணும். சரியா? இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம சம்மு போயிடுவோமா? அப்போ எனக்கு கனசதுரத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் 25% கூடுது. புறப்பரப்பு பரப்புன்ற வார்த்தை இருக்குது. அப்போ அதுதான் ஏரியா என்ன ஆகும்னு தான் கேட்டிருக்கான். அப்போ வழக்கம் போல் 2 டேர்ம். ஒரிஜினல் ஏரியா 100. அப்போ 25% கூடுதுன்னா 125/100, 125/100. முடிஞ்சு போச்சா? 100 கேன்சல் பண்ணுவோம். அந்த 0 அப்படியே இருக்கணும். 125 × 125 மல்டிப்ளை பண்ணிடுங்க. 15625 வரும். கீழே 2 0 இருக்கனால 2 பாயிண்ட். அப்போ எனக்கு ஒரிஜினல் 100, இப்போ 156.25 வந்துடுச்சு. அப்போ எனக்கு எவ்வளோ அதிகமாகிடுச்சு? 56.25% ஏரியா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முடிஞ்சு போச்சா? ஏரியானாலே எனக்கு 2 டேர்ம், வால்யூம் கன அளவு அப்படின்னா 3 டேர்ம் வரும். அதை நம்ம அப்புறம் தெளிவாக பார்ப்போம். சரியா? அதில் அடுத்த சம் செய்வோமா? ஒரு கனசதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கானால் கன அளவு எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்டிருக்கா. அப்போ ஈச் சைடு டபுள் ஆகுது. எனக்கு வால்யூம் எத்தனை டைம் ஆகுது? சரி, கவனிங்க. அப்போ எனக்கு ஒரிஜினலாக 100ன்னு இருக்குமா கன அளவு. 2 மடங்குனா என்ன பண்ணுவோம்? 200/100ன்னு போடுவோம். வால்யூம் கன அளவுங்கிற வார்டு இருக்கனால நான் எத்தனை தடவை எழுதி ஆகணும்? 3 தடவை எழுதி ஆகணும். சால்வ் பண்ணால் எனக்கு 800ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஒரிஜினல் 100ஆக இருந்தது, இப்போ 800 ஆயிடுச்சா? அப்போ எத்தனை மடங்கு? 8 டைம்ஸாக மாறிடுச்சு. கரெக்டாக? அப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். பர்சன்டேஜில் கொடுக்காம மடங்கு என்ன ஆகுன்னு தான் கேட்டிருக்கான். ஃபார்முலாலையும் செய்யலாம்ல. நார்மலாக ஒரு பக்கம் ஏ அப்படின்னா அதோட வால்யூம் கன அளவு A3. இப்போ எனக்கு பக்கம் 2 மடங்கு ஆயிடுச்சுன்ட்டான். 2A ஆயிடுச்சா? அப்போ எனக்கு வால்யூம் பாருங்கள், 2Aவை க்யூப் பண்ணுவோமா? போட்டால் எனக்கு 8A3ன்னு கிடைக்கும். அப்போ 8³ இருக்கிறது எனக்கு எவ்வளோ மாறுது? 8A³ மாறுது. அப்போ டேரெக்டாக எத்தனை மடங்கு ஆயிடுச்சு? 8 மடங்கு ஆயிடுச்சு. இதுலேயும் செய்யலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இல்லை நம்ம ஈக்குவேஷன் படிச்சிட்டோம், அதில் செய்யறனாலும் செய்யலாம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், மனப்பாடம் பண்ணிடணும். சரியா? அப்போ எனக்கு 2 மடங்கு அப்படின்னா இதோட ஆன்சர் 8 மடங்கு. சப்போஸ் இதிலேயே பரப்பளவு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவேஷன் போட்டோன்னா நமக்கு 4 மடங்குன்னு மாறிடும்.
ஏன்னா 2 டைம் தானே எழுதுவோம், அப்போ 400ன்னு மாறிடும். அப்போ அது எனக்கு 4 மடங்குன்னு ஆன்சர் வரும். புரிஞ்சுதா? அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். சரியா? இப்போ இதோடு நமக்கு யார் முடிஞ்சிட்டா அப்படின்னா கனசதுரம் கனசெவ்வகம் கியூபாய்டு ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரு சில சம் நிறையா கொஞ்சம் டெப்த்தாக போயிருக்கோம். எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அதனால் பயப்பட தேவையில்லை. இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா தான் நமக்கு எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவோமா? சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.